ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதா ஹோம் ஸ்டைல். நாம் இன்றைக்கி இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான முருங்கைக்காய் மோர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு கல் சட்டி வச்சுருக்கேங்க. நான் அதில் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அதில் முருங்கைக்காவை முதல்ல வேக வச்சிடலாம். இருக்கட்டும். திறந்து பார்க்கலாங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இதோட நான் ஒரு அரைச்ச பேஸ்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறேங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போய் குக் ஆகணுங்க. இது கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாங்க. நல்லா குக் ஆகிடுச்சுங்க, வெந்து வந்துடுச்சு. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சுங்க. நான் ஒரு 1/4 கப்பு தயிரில் ஒரு ஸ்பூன் உப்பும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு விஸ்க் பண்ணி வச்சுருக்கேங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, அந்த சூட்லேயே நீங்கள் மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் ரெடி ஆகிடும். இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் பார்க்கலாம் வாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம அந்த மோர் குழம்புல போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, முருங்கைக்காய் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சம்மருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹரிதா ஹோம் ஸ்டைலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.